வந்து எல்லா விதமான ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தது. அது டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், இல்ல படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா இருக்கட்டும், இல்ல படம் வந்து ஸ்கிரீனான நம்பர்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸா இருக்கட்டும், நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதிகமா தான் இருந்தது. நம்பர் ஆஃப் ஷோஸாவும் இருக்கட்டும். இது ஒரு ரசிகனுடைய மனசுல இருந்த ரெக்கார்ட் எப்படி பிரேக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரசிகனுக்கு இது எல்லாமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தி விட்டுருக்கு. அவன் வந்து வேற ஒண்ணு எதிர்பார்த்து உள்ள வந்திருக்கான் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளவு பில்டப், அவ்வளவு ஹைப்பு எந்த படத்துக்கும் இல்லாத. ஏன் இவ்வளவு பண்றாங்க எனக்கே தெரியாது. நான் ஆக்சுவலி சீரியஸா எங்க தயாரிப்பினரும் வந்து நாங்களும் சரி விளம்பரம் பத்தினதை விட வெளியில இருக்கிற உறவு பத்திரம் தான் அதிகம். பத்திரிகைகள்ல இருந்து எல்லாமே போட்டி போட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஹைப் கொடுத்தாங்க. இது ஒரு அச்சத்தை கொடுத்துச்சு அது உங்களுக்கு? நிச்சயமா தான். உண்மையிலேயே பெரிய விளம்பரப்படுத்துதல்ல எனக்கு விருப்பமே இல்லை. அதனாலதான் வந்து நாங்க ஆடியோ லான்ச்சே வேணாம்னு சொன்னோம். ஏன்னா ஆடியோ லான்ச் வைக்கிறப்ப எப்படியும் ஒரு 10 பேர் வருவாங்க, நம்மளை பத்தி பாராட்டி பேசுவாங்க, புகழ்வாங்க, ரஜினி சார் பத்தி பேசுவாங்க. எனக்கு அதுல உடனே படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நீ என்ன திட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து படம் ஒரு நீ விமர்சனம் பண்றதுக்கு ஒரு தகுதியான ஒரு விஷயத்த நீ பாத்துருக்கிற. படம் தான் நான் தான் படம் அப்படின்றப்போ நீ அந்த படத்துல இருக்கிற குறைகளை நீ பேசுறப்போ நான் அதை காது கொடுத்து கேட்பேன். நான் அது கேட்காமலாம் சரி உண்மையிலேயே நீ குறைதான் சொல்றியா அப்படின்றப்ப அதுக்கு என்னால வந்து உண்மையிலேயே இது பதில் சொல்ல முடியுமான்னு யோசிப்பேன். அந்த குறையை வந்து என்னால ஏத்துக்க முடியும்னா நிச்சயமா நான் பதில் சொல்லுவேன். இல்லைன்னா நான் அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது வந்து வேற ஒரு சிச்சுவேஷன், வேற ஒரு மனநிலை. ஆனா படத்துக்கு முன்னாடி பேசுறது ஏன்னா இது தேவையே இல்லை இது. ஏன்னா அது அப்படியே படம் இப்ப நான் அட்டகத்தி படம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளவு ட்ரை பண்ணிருக்கேன். அந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய இன்டர்வியூஸ் வந்து நான் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். நிறைய பத்திரிகைகள் வந்து இன்டர்வியூஸ் போடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கு அப்படி நான் எதுவுமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு பிராண்ட் மாஸ்டர் இருக்கிறாரு. அதனால வந்து அவருடைய போட்டோ ஒண்ணு போட்டதுலயே வந்து பிச்சிங் போயிடுச்சுன்றப்போ வந்து ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான், பார்க்கணும்னு நினைக்கிறப்போ நமக்கு இது தேவையில்லை, அவசியப்படல அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன். அந்த பயம் எனக்கு இருந்தது. ஹெவியா வந்து ப்ரமோட் பண்ணி என்னத்துக்கு இப்படி பண்ணி எங்க போனாலும் கபாலி எல்லாம் மிரட்டுற மாதிரி பார்த்துன்னு என்னத்துக்குறாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இது வந்து ஒரு ஸ்லோ பேஸ்ட் மூவி, ஒரு வந்து எமோஷனல் பிளே அப்படிங்கிறது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. நீங்க பண்ணின அந்த போட்டோ ஷூட் இல்ல தலைவரை காமிச்ச அந்த ஃபர்ஸ்ட் நீங்க ரிலீஸ் பண்ண போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டானுடைய ஒரு வாழ்க்கை அதன் அடிப்படையில தான் இருக்க போகுதுன்ற ஒரு பிரதிபலிப்பு எல்லாருக்குமே இருந்தது. அந்த போட்டோ ஷூட் அந்த லுக்ஸ் எப்படி டிசைன்? போட்டோ ஷூட் லுக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட கதை சம்பந்தப்பட்டதுதான் எல்லாமே. இப்ப வின்சிராஜ்னு சொல்லி டிசைனர், அதுதான் கிரியேட்டிவ் ஹெட் டிசைனிங்ல. அவர் கூப்பிட்டு நான் கதையை சொல்லி இந்த மாதிரி கதை பிரதர் இப்படி நம்ம பண்ணலாம் என்ன சொல்றீங்கன்னா அவர் ஒரு 5-6 கான்செப்ட் கொடுத்தாரு. அதுலதான் நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கிற கீழே ராதிகா ஆப்தே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு போட்டோ வந்து லாஸ்டா ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் அவரோட இதுல மார்ல அவங்க இருக்கிற மாதிரி இது எல்லாமே ஃபர்ஸ்டே பண்ணி வச்சிருந்ததுதான். அந்த டைம்ல நாங்க ரிலீஸ் பண்ண அந்த போஸ்டர் பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாம் வந்து கொஞ்சமா தள்ளி வந்து கடைசியில வரைக்கும் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு அந்த 2 நாளுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து அதை வந்து போட்டோம். ஏன்னா படத்தோட மூடே வந்து 2 மூடு இருக்கு. ஒன்னு வந்து ஆக்ஷன் மூடு இருக்கு, இன்னொன்னு வந்து சென்டிமெண்டல் எமோஷனல் மூடு. எமோஷனல் மூடு தான் வந்து படம் முழுக்க இருக்கிறப்போ அது சம்பந்தமா பண்றது தான் நல்லா இருக்கும். ஆனா பொதுவா கதாநாயக தன்மை உள்ள படங்கள்ல வந்து பெண்களுக்கும் மொத்தம் கொடுக்குற முக்கியத்துவம் கம்மி இங்க சினிமா இண்டஸ்ட்ரியில. அப்படின்றப்போ வந்து நம்ம இதுல ஃபுல்லா ப்ரொமோட் பண்றவரும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்போ அவர் படம் வரப்போ மற்ற படம் வர்றது வந்து கம்மியா தான் இருக்கும் பொதுவா. அது அப்படிதான் இதுலயே இருந்தது. ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2 கதாபாத்திரங்களோட சேர்ந்து வந்து பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தான் என்னால கொஞ்சம் பண்ண முடிஞ்சது. எந்த அளவுக்கு வந்து கபாலீஸ்வரன் வந்து பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு வந்து குமுதவல்லி அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து ஈக்குவலி பவர்ஃபுல். இன்னும் சொல்ல போனா இந்த படத்துடைய ஒரு பேக் போன் வந்து குமுதவல்லி தான் அப்படின்னு. அந்த குமுதவல்லி சர்ச் வந்து எப்படி எங்க இருந்து ஆரம்பிச்சு? குமுதவல்லி வந்து எங்க ஆயா பேரு, விசி பஞ்சாஸ்தரத்தோட மனைவி தான் குமுதவல்லி. அந்த பேர் எனக்கு பிடிக்கும். எங்க தாத்தா வந்து எங்க ஆயா வந்து பேர் சொல்லி அடிக்கடி கூப்பிட்டு குமுதான்ட்டு அந்த பேர் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் இந்த குமுதவல்லின்னு பேர் வச்சேன். அப்புறம் பொதுவா பெண்கள் வந்து பயங்கர பவர்ஃபுல்லானவங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க அம்மா உள்பட எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லானவங்க. ஏன்னா 1000 பாடுகளை வந்து தினம் சுமந்துனுங்கிறதுங்க அவங்கதான். அப்படி இருக்கிறப்போ வந்து பெண்கள் எனக்கு பொதுவாகவே பயங்கர பவர்ஃபுல்லானவங்களா இருக்கிறப்போ என்னுடைய படங்கள்ல என்னுடைய கதாபாத்திரங்கள் வர பெண்கள் வந்து நிச்சயமா பவர்ஃபுல்லான பெண்களை தான் நான் படைக்கணும் அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு இது இருக்கு. ஏன்னா வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா குமுதவல்லி வந்து அவங்கள பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு கோட்டு மாட்டி விட்டுறதுல இருந்து அவர் அது சம்பந்தமா பேசுறதுல இருந்து அதுக்கப்புறம் அவரோட அந்த நம்பிக்கை கொடுக்கறதுல இருந்து ரொம்ப பாசிட்டிவா சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு கேரக்டரா தான் நான் வந்து குமுதவல்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த குமுதவல்லி பேசுற அந்த வசனங்கள் அதுலயும் குறிப்பா வந்து
செத்துட்டேன்னு நினைச்ச, ம். செத்து போய் தான் இருந்தவங்கள பாக்குற வரைக்கும்ன்றதெல்லாம் வந்து எமோஷனலி வந்து ரொம்பவே கனெக்ட் பண்ணிச்சு அந்த இதுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் டைமே டிராஃப்ட் பண்ணிட்டீங்களா இல்ல script? இது தொடர்ந்து ஒரு 7 முறை எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் இது. தொடர்ந்து எழுதி தான் இந்த இடத்துக்கு வந்தது. பொதுவா எனக்கு வந்து காதல் மேல கொஞ்சம் ஈர்ப்பு உண்டு. அந்த காதல் இல்லைன்னா இந்த சமூகம் எனக்குமே அழிஞ்சு போயிருக்கும். அப்படின்றப்போ வந்து நம்ம அது சம்பந்தமா இருக்கிறப்போ இந்த மாதிரி டயலாக் எல்லாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். காதல் அப்படின்னாலே வந்து சந்தோஷம் வந்து தானா வருது முகத்துல. சொல்லுங்க சார் இந்த காதலை பத்தி. ஆனா குமுதவெளிக்கும் உங்களுக்கான காதல் நான் என்ன பண்ணேன்னா, அந்த குமுதவெளி என்ற கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரை வந்து சப்போர்ட் பண்ற அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அப்படிதான் பண்ணேன். அவங்க டயலாக் எல்லாமே வந்து ஒரு கேரக்டர் என்ன பேசுதுன்னு யோசிக்கிறப்பவே சில டயலாக் எல்லாம் வரும். அப்படி வந்ததுதான் அது. அவ்வளவு பவர்ஃபுல்லான லேடி வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ கருப்பு கலரை எடுத்து இடம் ஃபுல்லா பூசிக்கணும்னு சொல்றது, இது எல்லாமே அங்கிருந்து தான் வருது. தமிழ் அப்படிங்கிற போது வந்து ரஞ்சித் வந்து ரொம்பவே வந்து ஒரு தமிழ் மேல ஒரு பற்று உள்ளவரா, அந்த வரிகள் எல்லாம் கூட பார்க்கும்போது வந்து கொஞ்சம் தமிழுடைய தாக்கம் அதிகமாவே இருந்தது. நீங்க அந்த மாதிரிதான் பண்ணணும்னு நினைச்சு? எனக்கு தமிழ் உணர்வுல வந்து தமிழ் மொழி மேல வந்து அதிக ஈடுபாடு இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து பி ரஞ்சித்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு இருந்ததே வந்து பா ரஞ்சித்னு மாறணும். ஏன்னா எங்க அப்பா பேர் பாண்டுரங்கன். அப்ப பான்னு சொல்லிட்டு தான் சொல்லணும், ஏன் இங்கிலீஷ்ல சொல்றப்ப பி ரஞ்சித்னு இனிஷியல் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும்ட்டே பா ரஞ்சித்னு நான் எழுத ஆரம்பிச்சேன். இது கூட உங்களுக்கு ஹைதராபாத்ல ஒரு காலேஜ்ல பா ரஞ்சித் அப்படிங்கறது பேரா கூட அதுதான் சொல்றேன். அப்ப பா ரஞ்சித்னு என் இனிஷியல் கூட அந்த தமிழ்ல தான் பேசணுன்ற அளவுக்கு தமிழ் மொழி மேல தமிழ் உணர்வு மேல அவ்வளவு பற்று இருக்கு எனக்கு. அது வந்து இயல்பிலேயே இருக்கிறது தான். நடுவுல சில டைலாக்ஸ் இருந்தது. அம்பேத்கர் வந்து கோட் போட்டதுக்கும் காந்திகள் வந்து சட்டையை திறந்ததுக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. ஏன் கோட் சூட்டு போட்டு நாங்கெல்லாம் வரக்கூடாதா, வர வேண்டாம் உட்கார வேண்டாம்னு. இந்த மாதிரி டயலாக் எல்லாமே வந்து அங்க உங்களுக்கு தேவைப்பட்டதா நினைக்கிறீங்களா இல்ல திணிக்கப்பட்டதா நினைக்கிறீங்களா? தேவைதான் பட்டது. பொதுவாகவே அங்க இருக்க மலேசிய தமிழர்கள் வந்து நம்ம அங்களுடைய கருப்பா இருப்பாங்க நிறைய. ஏன்னா தோட்டம் வந்து அங்க மிகப்பெரிய அவங்களுடைய லைஃப் ஸ்டைல அழிச்ச மிக முக்கியமானதா இருக்கு. செம்மனை, அதாவது ரப்பர் தோட்டத்துல இருந்து செம்மனை போறப்ப செம்மனை வந்து பாத்தீங்கன்னா மிக அடர்த்தியான ஒரு தோட்டம். காற்று வந்து இருக்காது. மிக அனல் காற்றை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய புழுக்கம் நிறைஞ்ச ஒரு இருக்கும். இன்னும் கூட நான் போயிட்டு மக்களை பாக்குறப்ப வந்து ஒரு மாதிரியான தசை இருக்கும் உள்ள அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ ஷூட் பண்றப்ப கூட நிறைய பேரை நான் பார்த்தேன். அப்படின்றப்போ வந்து நிறம் வந்து அங்க முக்கிய ரோல் பண்ணுது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா சைனீஸும் சரி, மலாய்க்காரர்களும் சரி, இவங்க எல்லாமே பிலிப்பைன்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் எல்லாமே வெள்ளையர்கள், அங்க வெள்ளையா தான் இருக்கிறாங்க. வேற வேற நிறத்துல இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற கருப்பா இருக்கிறவங்க முழுக்க தமிழர்கள். அங்க அப்ப நிறம் அடிப்படையில அங்க வந்து ப்ராப்ளம் இருக்கு. கருப்பா இருக்கிறவங்க எல்லா இடத்துலயும், இங்கே கூட நம்ம தமிழர்களே கூட நம்ம வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பா இருக்கிறவங்களை கேலி பேசுறது, கருப்பா இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து கேலி பேசுறது எல்லா இடத்துலயுமே நடக்குது. இப்ப அதை வந்து நிறம் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அப்ப வந்து என்னன்னா ஒரு அப்ரஸ்ட் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தன் வரும் வந்து அவனோட உடை அவனுடைய நாகரிகம் மாறுறப்போ முதல்ல வந்து அவன் வந்து கவனிக்கப்படுறான். அந்த கவனிப்பு அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கேலி செய்யப்படுவான். இதெல்லாம் மீறி தான் அவன் வரணும். இது எல்லாமே எல்லா சமூகத்திலும் நடக்கிறது தான் நம்ம வந்து இதை பண்ணிருக்கிறோம். இது தேவைக்காக மட்டும்தான் பண்ணது. இது அதாவது என்னன்னா கதையோட தேவை, கதையோட தன்மைக்குள்ளதான் இது வந்து பேசுறதும். திணிப்பு அவசியமா கிடையாது. திணிக்கிறதுனா நான் நிறைய எனக்கு வந்து 1008 மைண்ட்ல இருக்கு. என்னுடைய கோவங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதெல்லாம் திணிச்சா அப்புறம் வந்து யாரும் என்ன அதுக்கான விஷயமே வேற ஒண்ணா. பொதுவா இந்த ஜனநாதன் சார் படங்கள்ல வந்து கம்யூனிசம் பேசுவாங்க. ரஞ்சித் வந்து கம்யூனிசம் பேச நினைக்கிறாரா, சோசியலிசம் பேச நினைக்கிறாரா, இல்ல தலித் அரசியல் வந்து பேச நினைக்கிறாரா? தலித் அரசியல் அப்படின்றது வந்து முழுக்க வேற ஒண்ணு. நம்ம அதை பேச வேண்டிய களம் வந்து வர்றப்ப நிச்சயமா அதை பேசுவோம். நம்ம வந்து ஈக்குவாலிட்டியை பத்தி வந்து பேச நம்ம வந்து நினைக்கிறோம். ஈக்குவாலிட்டியை நோக்கி நகர்றோம். சமூக முரண்பாடுகளை கலந்து எல்லாருமே ஈக்குவல் சோசியலிஸ்ட் சமூகத்தை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு அவசியம் தலித் அரசியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலித் அரசியலை நம்ம வந்து கத்துக்கினா மட்டுமே தான் ஈக்குவாலிட்டியை நோக்கி நம்ம நகரவே முடியும். சோ இப்ப நீங்க வந்து உங்களுடைய படைப்புகள்ல வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து கட்டாயமா ஒரு படைப்பா தரணும்னு நினைக்கிறீங்க? அரசியல் இல்லாமல் படம் எடுக்கிறது வந்து நம்மளால முடியாது. அதுல ஒரு படி மேல வந்து ரஞ்சித் வந்து அந்த மாதிரி படங்களை எடுக்கணும்ன்றது இருக்காருன்னு சொல்லலாமா? ஆமா.